வங்கதேசத்தினுடைய முன்னாள் அதிபர் ஷேக் ஹசீனா அவர்களுக்கு அந்த நாட்டினுடைய நீதிமன்றம் மரண தண்டனை வழங்கி தீர்ப்பளித்துள்ளது. கடந்த 2024ஆம் ஆண்டு ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது ஷேக் ஹசீனா அவர்கள் மாணவர்களை துஷ்மன் என்று குறிப்பிட்டதனால் அந்த நாட்டிலே மாணவர்கள் கிளர்ச்சி ஏற்பட்டு பெரும் போராட்டத்தை அந்த நாடு சந்தித்தது, பெரும் பாதிப்பை சந்தித்தது. கிட்டத்தட்ட 1400 பேர்கள் வரையில் இறந்திருக்கிறார்கள், 25,000த்திற்கு மேற்பட்டோர் காயமடைந்திருக்கிறார்கள். அந்த நாட்டினுடைய போராட்டத்தில் மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டது, அனைவருக்கும் தெரிந்த விஷயம். வங்கதேசம் ஒரு கோரிக்கை இந்தியாவுக்கு விடுத்திருக்கிறது, பல முறை கடிதமும் எழுதியிருக்கிறது. வங்கதேச முன்னாள் அதிபர் ஷேக் ஹசீனா அவர்கள் தற்பொழுது இந்தியாவில் இருக்கிறார். இந்தியா அவர்களை விடுவித்து எங்கள் நாட்டிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளது. ஆனால் வங்கதேசத்தில் மனித குலத்திற்கு எதிரான கொலை செய்தல் மற்றும் கொலைக்கு ஆதரவாக இருத்தல், கொலைக்கு தூண்டுதலாக இருத்தல், கொலைகளை மறைத்தல் உட்பட 5 பிரிவுகளின் கீழ் ஷேக் ஹசீனா மற்றும் உள்துறை அமைச்சர் அசாது உஸ்மான் மற்றும் மற்றொருவர் கமல் என்ற நபர் 3 பேருக்கும் இந்த 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு வங்கதேசத்தின் நீதிமன்றத்தால் தீர்ப்பு வந்துள்ளது. இதை முற்றிலும் ஷேக் ஹசீனா அவர்கள் மறுத்திருக்கிறார்.